மண்டலத்தை சேர்ந்த ஊர்ப்புற நூலகர்கள் ஊர்ப்புற நூலகங்களை தரம் உயர்த்திட வலியுறுத்தியும் காலமுறை ஊதியம் தர வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கி வரும் ஊர்ப்புற நூலகர்கள் 1915 ஊர்ப்புற நூலகங்களை தரம் உயர்த்திட வலியுறுத்தியும் தேர்தல் வாக்குறுதியின்படி காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் கோவை, மதுரை, விழுப்புரம் ஆகிய மண்டலங்களில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி கோவையில் சிவானந்த காலனி பவர் ஹவுஸ் பகுதியில் கோவை மண்டலத்தை சேர்ந்த ஊர்ப்புற நூலகர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு மாநில துணை செயலாளர் நாகராஜன் தலைமை தாங்கினார். மாநில பொருளாளர் ஸ்ரீதரன் முன்னிலை வகித்தார். இதில் கோவை, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, திருப்பூர், கரூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள ஊர்ப்புற நூலகங்களை அதன் பயன்பாட்டின் அடிப்படையில் தரம் உயர்த்த வேண்டும் என்றும் இந்த ஆட்சி முடிவதற்குள் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு பொது நூலகத்துறையில் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறையில் பொது நூலக இயக்கத்தில் ஊர்ப்புற நூலகங்களாக நாங்கள் 1000 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கடந்த 12 காலமாக சிறப்பு கால ஊதியத்தில் பணி வருகிறோம். எங்களுக்கு ஒரு ஏன் லீவு, ஒரு மெடிக்கல் லீவு இது கூட எங்களுக்கு கிடையாது. அதனால திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வரிசையை 178 சொல்றது மாதிரி கிராமங்களில் பணிபுரியும் அனைத்து ஊர்ப்புறங்களுக்கும் காலமுறையும் வழங்கப்படும்னு தேர்தலில் எங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதை நிறைவேற்ற வேண்டிதான் இன்னைக்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம். அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு வேண்டி 8 மாவட்டம் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கரூர், சேலம் அடங்கிய கோவை மண்டலம் சார்பாக, கொங்கு மண்டலம் சார்பாக நாங்கள் இங்கே கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் எடுத்துக்கிறோம். இதை தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் உயர்திற இயக்குநர்களுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை 2 ஒன்று 178 படி காலமுறை வழங்க வேண்டும். மற்றொன்று 1925 நூலகங்களில் ஊர்ப்புற நூலகங்களில் தகுதி உள்ள நூலகங்களை தரம் உயர்த்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பொதுநூலகத்துறையில் சுமார் 1600 ஊர்ப்புற நூலகங்கள் 13 ஆண்டுகளாக காலமுறை ஊதியம் பதவி கிடைக்காமல் மிகவும் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகிறோம். எங்கள் 70% பேர் 50 வயதை கடந்தவர்கள். இதில் 9 ஊர்ப்புற நூலகங்கள் பணி வழிமுறை பணிகள் இல்லாததால் இறந்துவிட்டார்கள். அவர்களுக்கு எந்த பணப்பயனும் கிடைக்கவில்லை. அவர்கள் குடும்பத்தாருக்கு கருணை அடிப்படையில் பணியும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் 2 கோரிக்கைகளை முன்னிறுத்து இந்த தமிழ்நாடு முழுவதும் 3 மண்டலங்களில் 23 மாவட்டங்கள் ஒன்றிணைந்து இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தை நடத்தி வருகிறோம். எங்களுக்கு கோரிக்கை என்னவென்றால் 1915 ஊர்ப்புற நூலகங்களை கிளை நூலகங்களாக தர வேண்டியும் தேர்தல் கால வாக்குறுதி வரிசை 178 நிறைவேற்றி காலமுறை வாங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்ற வேண்டியும் இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது.